ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாட்ச் நவ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஒரு டேஸ்டியான சிக்கன் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 350 கிராம் வீட் பாஸ்தா எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 கிலோ கைமா சிக்கன் எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தண்ணி சூடானதும் உப்பும் பாஸ்தாவையும் ஆட் பண்ணிடுங்க. பாஸ்தா வேகிறதுக்குள்ளே நம்ம சிக்கன் மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் தக்காளிலாம் சீக்கிரமாகவே மேஷ் ஆகிடும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்கன் கைமாவை ஆட் பண்ணிடலாம். மசாலா நல்லா சிக்கனோட ஒட்டுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி இதில் இந்த சிக்கன் மசாலாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இப்போ வேக வச்சிருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். பாஸ்தாவும் மசாலாவும் சேர்ற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிட்டோம்னா சுவையான சிக்கன் பாஸ்தா ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வாட்ச் நவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.